விஜய் ஆண்டனி இசையமைத்த டிஷும் படத்தை இயக்கியவர் சசி. இந்த படத்தில் இசையமைப்பாளராக விஜய் ஆண்டனி பணியாற்றியிருந்தார். அதேபோல 2016ஆம் ஆண்டு சசி இயக்கிய பிச்சைக்காரன் படத்திலும் விஜய் ஆண்டனி நடித்திருந்தார். உணர்வுபூர்வமான கதைகளை தொடர்ந்து சொல்லும் இயக்குநராக சசி தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடம் பெற்றுள்ளார். இவர்கள் இருவரும் மீண்டும் இணைந்து உருவாக்கிய படம் 100 சாமி. இதில் சுவாசிகா ஹீரோயினாக நடித்துள்ளார். கருணாஸ், லிஜோ மோஸ், முனிஷ்காந்த், அஜய் தீஷன், ஜென்சன் திவாகர், அருள்தாஸ், சபிதா ராய் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். கணவனை இழந்த ஒரு பெண் மறுமணம் செய்வதை மையமாக கொண்ட உணர்வு பூர்வமான கதையாக இப்படம் உருவாக்கியுள்ளது. ட்ரைலர் வெளியானதும் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்தது. படம் ஜூன் 19 அன்று வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தின் முன்னோட்ட நிகழ்ச்சி ஜூன் 12ஆம் தேதி நடைபெற்றது. இதில் இயக்குநர்கள் மிஸ்கின் மற்றும் AR முருகதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் மிஸ்கின் மேடைக்கு வருவதற்கு முன்பு விஜய் ஆண்டனிக்கு கை கொடுத்து மரியாதை செய்தார். பின்னர் அருகில் இருந்த சுவாசிகாவின் காலில் விழுந்து வணங்கினார். இந்த நிகழ்வு அரங்கத்தில் சில நொடிகள் அதிர்ச்சியையும் அதே நேரத்தில் நெகிழ்ச்சியும் ஏற்படுத்தியது. அதற்கு உடனே சுவாசிகா அவரை எழுப்பி கைகளை பிடித்து நன்றி தெரிவித்தார். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. பின்னர் பேசிய மிஸ்கின் சசி பற்றி உயர்ந்த கருத்துக்களை பகிர்ந்தார். சசி ஒரு அரிதான மனிதர். அவருடைய சினிமா பார்வை வாழ்க்கையை ஆழமாக கவனிக்கும் தன்மை கொண்டது என்று கூறினார். மேலும் 100 சாமி படத்தை பற்றி தனது உதவி இயக்குநர்களுடன் 3 மணி நேரம் விவாதித்ததாகவும் தெரிவித்தார். நல்ல படம் கிடைத்தால் பல புதிய யோசனைகள் உருவாகும் என்றும் அவர் உணர்ச்சியுடன் கூறினார்.